வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய சமோசா. என்ன அப்படி இறங்கிட்டேன்னு கேட்குறீங்களா? இந்த ஸ்ட்ரீட் வெங்காய சமோசா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இந்த தியேட்டர்லலாம் கிடைக்கும் அண்ட் ஸ்ட்ரீட் சைடில் கிடைக்கும். பட் இதை வந்து நம்ம ஆற்றுலேயே ஈஸியாக சுலபமாக பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ஷீட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இது பாருங்கள், நான் முன்னாடி ஷீட் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷீட் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக் ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்துட்டு எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ ஒரு மணி நேரம் முன்னாடி வெளியில் எடுத்துகிட்டு அப்படி கூட பண்ணிக்கலாம். டைம் இருக்கிறதே இந்த ஷீட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இது வந்து ஃபுல்லாக மைதாவில் பண்ண மாட்டேன். கொஞ்சம் அதாவது வீட் ஃப்ளார், கொஞ்சம் மைதா ரெண்டும் சேர்த்து தான் பண்ணுவேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இன்னொரு ட்ரிக், அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் பண்ணுறவாளனா நியூஸ் பேப்பரில் காயப்படுவா. அப்புறம் நம்ம ரொம்ப கொஞ்சம் கௌரவமாக வந்து டிஷ்யூ பேப்பரில் காயப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த மாதிரி வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் போகணும் முன்னாடி. அது வந்து அதனால இது மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு காய போட்டிருக்கோம். அது பேப்பரில் இல்லை போடலை, துணியில் போடுறோம் அப்படின்னா வெல் அண்ட் விஷ், உங்களுடைய சௌகரியம். ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஸ்டைல் இது பண்ணுறோம். அது நியூஸ் பேப்பரை பெருசாக பிரித்து போட்டு அதில் வெங்காயத்தை காயப்பட்டுருவோம். அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் கொஞ்சம் போகணும். நம்ம இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு அந்த ஷீட் ரெடி பண்ணிக்கிற வரைக்கும் இந்த வெங்காயம் நீளமாக நறுக்கிட்டு மெல்லிசாக நறுக்கிட்டு அதை பாதியாக்கி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பிளுக்கு உங்களுக்கு இது பண்ணுறேன். இது மைதா 1 கப், அதே அளவு கோதுமை, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இது வந்து எவ்வளோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கண்ணாடி கப் நம்ம காமிப்போம் இல்லையா, யூஸ்வலி இந்த கப்பால் 1 கப் மைதா போட்டேன், 1 கப் கோதுமாவை போட்டிருக்கேன். இதில் வந்து இன்னும் ஒரு 15-20 ஷீட் கிடச்சிருக்கு எனக்கு. ஆனால் ஒரு ரொட்டியில் வந்து 2 ஷீட் தான் பண்ண முடியும், ரொம்பலாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அது மாதிரி பண்ணினதில் 20 ஷீட் கிடச்சிருக்கு. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து கையால் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் எண்ணெய் படணும். இப்படி பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு எண்ணெய் எல்லாம் கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸை. இது பண்ணுறச்சே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஷீட்டை ஒரு நாள் பண்ணிட்டு ஃபில்லிங் அடுத்த நாள் பண்ணி நீங்கள் சமோசா பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இதால் 1 எடுத்துன்னு இருக்கேன். இவ்வளோ தேவை இருக்காது, ஒரு 1/2 எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆனால் ரொம்ப டைட்டாகவும் இல்லாத, ரொம்ப லூஸாகவும் இல்லாத பிசையணும். ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய் மேலே போட்டிருக்கிறேன். இது பிசைஞ்சிட்டோம். இனிஷியலி எப்படி கையால் ஈசிக்கிற மாதிரி இருக்கும். நழியாக நீங்கள் பிசைச்சு கையில் ஈசிக்காது. இந்த மாவை நீங்கள் உங்களோட சர்ஃபேஸில், அதாவது மேடை சர்ஃபேஸில் வச்சு வேணாலும் பண்ணுங்க. இந்த மாதிரி கையால் அப்படி உள்ளங்கையால் அழுத்தம் கொடுத்து தேங்குவது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம பிசைஞ்சு வைக்கிறச்சே இப்படி இருக்குது. இது ஒரு 1/2 மணி அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அப்புறமா நம்ம இதை ரவுண்ட் பண்ணலாம். ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் இதை ஒரு குட்டி பாலாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கணும். அது ஓரெல்லாம் மட்டும் தடியாக இருக்கிற மாதிரி விட்டுறாதீங்க.
மெயினாக ஓவராலாக நல்லா இதுவாக தேய்ச்சிக்குவோம். நம்ம எடுத்துருந்தது இவ்வளோ பெரிய மாவு தான், அதுக்கு இவ்வளோ பெருசு பண்ணிடணும். இன்னும் கூட முடிஞ்சால் மெல்லிசாக்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த தவா போட்டுக்கோங்க. தவா கொஞ்சம் சூடாட்டும். இது வந்து ரொம்ப நாள் ரொட்டி பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இது ஒரு சின்ன பபிள்ஸ் வந்ததுன்னா மாற்றிடலாம். தெரியுதா? நம்ம போட்ட கலர்லேருந்து கலர் மாறது பாருங்க. தெரியுதா? பபிள்ஸ் வருது. அவ்வளோதான், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இது ரெடியாக எடுத்து இதை அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், அவ்வளோதான். அவ்வளோதானே வழியே அது ரொட்டி மாதிரி ஆகிடக்கூடாது. இதை அணைச்சிடும். கொஞ்சம் ஆறட்டும், எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆறின அப்புறமா கார்னர்ஸ் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஸ்கொயராக வேணும். அது இது கட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகாமே அப்படின்னு கேட்டேன்னா நிச்சயமாக இல்லை. இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து அந்த ஆனியனோடையே மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம். ஸோ இப்படி இருக்கா. இதில் சரி பாதியாக நம்ம கட் பண்ணுவது. எல்லா ஷீட்டும் ரெடி. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இது இப்போ ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீளமாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, காய வச்சுருந்து இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்துப்போம். இந்த ஈரம்லாம் வந்துருக்கு பாருங்கள். ஃபில்லிங்க்கு தேவையான உப்பு 3 வெங்காயம் இது. ஸோ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். காரப்பொடி உங்களோட சௌகரியம், நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். லாவிஷாக கொத்தமல்லி. இது என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உப்பு போட்ட அப்புறம் வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும். அதனால் வெங்காயத்தில் ஆல்ரெடி இருக்கிற தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டோன்னா அது என்ன ஆகும்னா நம்ம பொரிக்கிறதே கிறிஸ்பாக இருக்கும். வெங்காயத்தில் ஈரம் இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது நமத்து போன மாதிரி ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆகிடும். அதனால் அது முன்னாடி பேப்பரில் நல்லா ஒரு 1/2 மணி காய வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபில்லிங் இது. ஸோ இது என்னென்னு கேட்டீங்கன்னா வெறும் மைதா. இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இதை கெட்டியாக ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. நம்ம இது கார்னரில் தடவி ஒட்டி தான் நம்ம சமோசா பண்ணணும். சம்டைம்ஸ் இதில் வந்து சில பேர் வந்து அவல் அப்படியே போடுவா. அவல் வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சிக்கும்னு சொல்லிவிட்டு அதில் போடுவா. உங்கள் சௌகரியம், உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும், அவலோட டேஸ்ட் அதுக்குள்ளே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவலையும் அதில் போடலாம். இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த எண்ணெய் காஞ்சிடுத்து இந்த ஓரத்துலேருந்து கட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டு பொரிக்கலாம். ஃபஸ்ட் இது நல்லா செவக்க ஆகணும். இது பொரிச்சு இதில் எடுத்துடலாம். கிறிஸ்பியாக இருக்கும். அதை நம்ம இதில் போட்டுடலாம். அப்படி உடச்சி ஸோ ஒரு சைடு இப்படி மடிச்சுட்டு இன்னொரு சைடு இப்படி மடிச்சுட்டு பேக்கெட் மாதிரி வரும். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஆனியனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை நல்லா தடவிக்கலாம் எல்லா சைட்லேயும் மைதா. எல்லா சைடும் இழுத்து ஒட்டிடணும். ஸோ இது ஒன்று ஒன்றா போடலாம்.
ரொம்ப தீயை பெருசாக வச்சுக்காதீங்க, மீடியம் ஹையில் இருக்கட்டும் போகிறோம். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும், ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகவே வேகாது. நம்ம பச்சை வெங்காயம் போட்டு ஆக்சுவலி இது வந்து நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கிறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விடுவோம். நார்மல் எண்ணெய் தான், குக்கிங் ஆயில் தான். நான் இது ஜஸ்ட்டு இப்போ சின்ன கப் எடுத்தேன்னு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டேன். நல்ல பெரிய கப்பால் 1 கப் மைதா 1 கப் கோதுமை விட்டேன்னா ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே இது ரெடி ஆகிடுது. மற்றாலே இப்படி பபிள்ஸ்லாம் அடங்கி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு பண்ணுவோம். இது ஆக்சுவலி நான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னாலும் ஷீட்டை வந்து 1 3 வேணாலும் போட்டு சின்னதாக பண்ணிக்கோங்க. அழகாக சின்னதாக ஒரு வாய்க்கு ஒரு சமோசாங்கிற மாதிரி வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பிடிக்கும், அதனால இப்படி பண்ணிட்டுருக்கேன். இந்த ஆனியன் சமோசா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும். அதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது கஷ்டமாக இருக்கா, வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் தெரியும். நம்ம ட்ரை பண்ணலைன்னா நமக்கு இது கஷ்டம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா கஷ்டம்தான். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப பெரிய ஒரு இது இல்லாமல் கிடையாது. ஷீட் வேணாலும் நீங்கள் முதல் நாளே பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் ஃபில்லிங் இது பண்ணி அப்படியே பொரிச்சு எடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.